நான் உன்கிட்ட நிறைய தடவை சொன்னேன். ஸோ இதான் சென்டென்ஸ். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ டோல்ட் யூ மெனி டைம்ஸ். ஐ டோல்ட் யூ மெனி டைம்ஸ். ஐ டோல்ட் யூ அப்படின்னா நான் உன்னிடம் கூறினேன். பலமுறை அப்படிங்கிறதுக்கு மெனி டைம்ஸ். ஓகேவா? இதை மனதில் வைத்து கொள்ளாத, இதை மனசில் வச்சுக்காத, இதை பெருசாக எடுத்துக்காத, இதை மனசில் வச்சுக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் டேக் இட் டு ஹார்ட். டோன்ட் டேக் இட் டு ஹார்ட். டோன்ட் டேக் இட் அப்படின்னா இதை எடுத்துக்காத. டு ஹார்ட்னா மனசுக்கு. ஸோ இதை மனசில் வச்சுக்காத, மனசுக்கு எடுத்துகிட்டு போகாத, அது மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கிறேன். நான் ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கேன், எப்படி இதுலேருந்து வெளியில் வர போகிறேன்னு தெரியல அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா ஐ எம் இன் ட்ரபிள். வெரி சிம்பிள். ஐ எம் இன் ட்ரபிள். ஐ எம் அப்படின்னா நான் இருக்கிறேன், இன் ட்ரபிள் அப்படின்னா ஒரு பிரச்சனையில். ஓகேவா? ஐ எம் இன் ட்ரபிள். நான் ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இது ஆனந்த கண்ணீர். ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயம் சொன்னப்போ நம்ம அழுத்தோன்னா ஏன் அலர் அப்படின்னு கேட்டாங்களா? இல்லை இது ஆனந்த கண்ணீர் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? தீஸ் ஆர் த டியர்ஸ் ஆஃப் ஜாய். தீஸ் ஆர் த டியர்ஸ் ஆஃப் ஜாய். டியர்ஸ் ஆஃப் ஜாய் அப்படின்னா ஆனந்த கண்ணீர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இதற்கு அவன் ஒர்த்தே இல்லை. இதுக்கு அவன் ஒர்த்தே இல்லை, ரொம்ப சீன் போடுறான், இதுக்கு அவன் ஒர்த்தே இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஹீ இஸ் நாட் ஒர்த் இட். ஹீ இஸ் நாட் ஒர்த் இட் அப்படின்னா இதுக்கு அவன் ஒர்த் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். மற்ற விஷயத்தை நான் பார்த்துக்கொள்கிறேன். மற்ற விஷயத்தில் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ வில் டேக் கேர் ஆஃப் த ரெஸ்ட். ஐ வில் டேக் கேர் ஆஃப் த ரெஸ்ட். ரெஸ்ட் அப்படின்னா மற்ற விஷயங்கள் அப்படின்னு அர்த்தம். ஐ வில் டேக் கேர் அப்படின்னா நான் பார்த்துக்கிறேன். ஆஃப் த ரெஸ்ட் அப்படின்னா மற்ற விஷயங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இது உன்னுடையதா? இது உன்னோடதா? இங்கே பாரு, இங்கே இருக்குது, இது உன்னோடதா அப்படிலாம் கேட்பாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்னா இஸ் இட் யோர்ஸ். இஸ் இட் யோர்ஸ். யோர்ஸ் அப்படின்னா உன்னுடையதா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இஸ் இட் யோர்ஸ் அப்படின்னா இது உன்னுடையதா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் உன் பக்கம் தான். யார் என்ன வேணால் சொல்லட்டும், நான் உன் பக்கம் தான், நான் உன் சைடு தான் இருப்பேன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஆன் யுவர் சைட். ஐ எம் ஆன் யுவர் சைட். யூ டோன்ட் வரி. ஐ எம் ஆன் யுவர் சைட். நான் உன் பக்கம் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். வெறும் கையோடு போகாதே. இப்போ எங்கேயாச்சும் நம்ம கெஸ்ட்டாக போகிறோன்னா இப்போ அம்மாலாம் சொல்லுவாங்களே வெறும் கையோடு போகாதே, ஏதாவது வாங்கிட்டு போ அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் கோ எம்டி ஹேண்டட். டோன்ட் கோ எம்டி ஹேண்டட். எம்டி ஹேண்டட் அப்படின்னா வெறும் கையோடு அப்படின்னு அர்த்தம். டோன்ட் கோ அப்படின்னா போகாத. டோன்ட் கோ எம்டி ஹேண்டட் அப்படின்னா வெறும் கையோடு போகாதே. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். எனக்கு பதட்டமாக இருக்கிறது. ஐயோ எனக்கு பதட்டமாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, பதட்டமாக. இப்போ ஏதோ ஒரு எக்ஸாம்க்கோ இல்லை எங்கேயோ போகிறப்ப எனக்கு பதட்டமாக இருக்குது அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? ஐ எம் கெட்டிங் நர்வஸ். ஐ எம் கெட்டிங் நர்வஸ். எனக்கு பதட்டமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நர்வஸ் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் கெட்டிங் நர்வஸ் அப்படின்னா எனக்கு பதட்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இதிலிருந்து நீ தப்பிக்க முடியாது. இதிலிருந்து நீ தப்பிக்கவே முடியாது, நல்லா மாட்டிக்கிட்டே இதுலேருந்து நீ தப்பிக்க முடியாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? யூ காண்ட் எஸ்கேப் ஃப்ரம் திஸ். யூ காண்ட் எஸ்கேப் ஃப்ரம் திஸ் அப்படின்னா எஸ்கேப் அப்படின்னா தப்பிக்கிறது அப்படின்னு அர்த்தம். யூ காண்ட் அப்படின்னா உன்னால் முடியாது, நீ தப்பிக்க முடியாது. எதிலிருந்து? இதிலிருந்து. ஸோ ஃப்ரம் திஸ் அப்படின்னா இதிலிருந்து. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நாம் இதற்கு முன் எங்காவது சந்தித்திருக்கிறோமா? நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கோமா? அவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் மீட் பண்ணியிருக்கோமா அப்படிலாம் கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்னா ஹவ் வி மெட் பிஃபோர் சம்வேர். ஹவ் வி மெட் பிஃபோர் சம்வேர். ஹவ் வி மெட் அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோமா? பிஃபோர்னா முன்னாடி, சம்வேர்னா எங்கேயோ, நம்ம முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கோமா? ஓகேவா? ஹவ் வி மெட் பிஃபோர் சம்வேர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். என்ன வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம். நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது, அங்கே என்ன வேணால் நடந்திருக்கலாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? எனிதிங் குட் ஹவ் ஹேப்பன்ட். எனிதிங் குட் ஹவ் ஹேப்பன்ட் அப்படின்னா என்ன வேணால் நடந்திருக்கலாம். எனிதிங் அப்படின்னா என்ன வேண்டுமானாலும், குட் ஹவ் ஹேப்பன்ட் அப்படின்னா நடந்திருக்க முடியும், என்ன வேணால் நடந்திருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் எப்படி அவள் முகத்தில் முழிப்பேன். நான் எப்படி அவள் மூஞ்சில் முழிப்பேன். ஐயோ நான் அவளை எப்படி பார்க்குறது, நான் எப்படி அவள் மூஞ்சில் முழிப்பேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஹவ் வில் ஐ ஃபேஸ் ஹர். ஹவ் வில் ஐ ஃபேஸ் ஹர் அப்படின்னா நான் எப்படி அவள் மூஞ்சில் முழிப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஹவ் வில் ஐ ஃபேஸ் அப்படின்னா நான் எப்படி அவள் மூஞ்சில் முழிப்பேன், நான் எப்படி அவளை வந்து நேருக்கு நேராக சந்திப்பேன், அது மாதிரி. ஹர்னா அவளை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ். கேட்பதற்கு என்ன இருக்கிறது. இதில் கேட்க என்ன இருக்குது, பண்ணு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? நான் எங்கள் அம்மாட்ட கேட்டுக்கிறேன் அப்படிலாம் சொன்னாங்கன்னா இதில் கேட்கறதுக்கு என்ன இருக்குது, நீ பண்ணுறதா முடிவு சொல்லு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? வாட் இஸ் தேர் டு ஆஸ்க். வாட் இஸ் தேர் டு ஆஸ்க் என்ன கேட்குறதுக்கு என்ன இருக்குது. வாட் இஸ் தேர் என்ன இருக்கிறது. டு ஆஸ்க் கேட்பதற்கு. வாட் இஸ் தேர் டு ஆஸ்க். ஓகேவா? ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ். முதலில் சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது, வாங்க ஃபஸ்ட்டு போய் சாப்பிடுவோம், முதல்ல சாப்பிடுவோம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் ஹேவ் ஃபுட் ஃபஸ்ட். லெட்ஸ் ஹேவ் ஃபுட் ஃபஸ்ட். லெட்ஸ் ஹேவ் ஃபுட் அப்படின்னா சாப்பிடலாம், ஃபர்ஸ்ட் அப்படின்னா முதல்ல. லெட்ஸ் ஹேவ் ஃபுட் ஃபர்ஸ்ட். ஓகேவா? யாரையும் நம்பாதே. யாரையும் நம்பாத, எனக்கு யார் மேலுமே நம்பிக்கை இல்லை, நீயும் யாரையும் நம்பாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீ இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. நீ இல்லாமல் ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ கான்ட் பி அ சிங்கிள் டே வித்தவுட் யூ. ஐ கான்ட் பி அ சிங்கிள் டே வித்தவுட் யூ. ஐ கான்ட் பி அப்படின்னா என்னால் இருக்க முடியாது. அ சிங்கிள் டே அப்படின்னா ஒரு நாள். வித்தவுட் யூ அப்படின்னா நீ இல்லாமல். ஓகே? ஐ கான்ட் பி அ சிங்கிள் டே வித்தவுட் யூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நீ ஏன் எனக்கு கால் பண்ணலை. நீ ஏன் எனக்கு கால் பண்ணல, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ ஏன் எனக்கு கால் பண்ணல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? வை டிடன்ட் யூ கால் மீ. வை டிடன்ட் யூ கால் மீ.
why didn't you அப்படின்னா நீ ஏன் பண்ணலை, என்னது கால் மீ, கால் பண்ணல, ஓகேவா. why didn't you call me, நீ ஏன் கால் பண்ணல. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னை சங்கடப்படுத்தாதே, என்னை சங்கடப்படுத்தாத, என்னை கஷ்டப்படுத்தாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் எம்பாரஸ் மீ, டோன்ட் எம்பாரஸ் மீ, எம்பாரஸ் அப்படின்னா சங்கடப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு நான் யாரு, உனக்கு நான் யாரு, உனக்கு நான் யாரும் கிடையாது அப்படிலாம் சும்மா சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா who am I to you, who am I to you, உனக்கு நான் யாரு, ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இன்னொரு நாள் என்னால் காத்திருக்க முடியாது, ரொம்ப நாள் காத்துட்டேன், இன்னும் ஒரு நாள் என்னால் காத்திருக்க முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம், ஐ காண்ட் வெயிட் ஒன் மோர் டே, ஐ காண்ட் வெயிட் ஒன் மோர் டே, இன்னொரு நாள் என்னால் காத்திருக்க முடியாது, அவ்வளோதான் இன்றைக்கே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு ஐ காண்ட் வெயிட் அப்படின்னா என்னால் காத்திருக்க முடியாது, ஒன் மோர் டே அப்படின்னா இன்னொரு நாள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னால் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை, என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியல, அதே நினப்பாவே இருக்குதுலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம், ஐ காண்ட் டூ எனி ஒர்க், ஐ காண்ட் டூ எனி ஒர்க், ஐ காண்ட் டூ அப்படின்னா என்னால் பண்ண முடியல, எனி ஒர்க்னா எந்த வேலையும், ஐ காண்ட் டூ எனி ஒர்க். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நிறைய மளிகை சாமான் வாங்க வேண்டும், நிறைய மளிகை சாமான் வாங்கணும், சீக்கிரம் வந்துருங்க, வந்து கடைக்கு அழைச்சிருப்பாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம், there are a lot of grocery items to buy, there are a lot of grocery items to buy, grocery items அப்படின்னா மளிகை சாமான் அப்படின்னு அர்த்தம், to buyனா வாங்கணும், வாங்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. ஸோ there are lot of grocery items to buy. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வண்டியை ஸ்டார்ட் பண்ணு நான் வரேன், ரெண்டு பேரும் இங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னா இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, நான் வந்துட்டேன் போ, நீ போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ண அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம், ஸ்டார்ட் த பைக் ஐ எம் கமிங், ஸ்டார்ட் த பைக் ஐ எம் கமிங், ஓகேவா. ஸோ ஸ்டார்ட் த பைக் அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணு, ஐ எம் கமிங், நான் வந்துட்டுருக்கேன், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என் ஃபோன் சார்ஜ் ஏறிக்கொண்டு இருக்கிறது, என் ஃபோனு சார்ஜ் ஏறிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம், மை மொபைல் இஸ் ஆன் சார்ஜிங், மை மொபைல் இஸ் ஆன் சார்ஜிங், என் ஃபோனு சார்ஜில் இருக்குது, ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என் பிள்ளைகளை ஸ்கூலில் விட வேண்டும், டைம் ஆச்சு, என் பிள்ளைங்களை ஸ்கூலில் விடணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம், ஐ ஹாவ் டு ட்ராப் மை கிட்ஸ் அட் ஸ்கூல், ஐ ஹாவ் டு ட்ராப் மை கிட்ஸ் அட் ஸ்கூல், ஐ ஹாவ் டு ட்ராப் அப்படின்னா நான் ட்ராப் பண்ணணும், யாரை, மை கிட்ஸ் என்னோட பிள்ளைங்களை, எங்கள் ஸ்கூலில், அட் ஸ்கூல், ஓகேவா. ஐ ஹாவ் டு ட்ராப் மை கிட்ஸ் அட் ஸ்கூல். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஏன் என் மேல் கோபப்படுகிறாய், ஏன் என் மேலே கோபப்படுற அப்படிலாம் கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம், ஒய் ஆர் யூ கெட்டிங் ஆங்க்ரி ஆன் மீ, ஒய் ஆர் யூ கெட்டிங் ஆங்க்ரி ஆன் மீ, ஒய் ஆர் யூ கெட்டிங் ஆங்க்ரி அப்படின்னா ஏன் கோவப்படுற, ஆன் மீனா என் மேலே ஏன் கோவப்படுற, ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவர் என்னை நோட்டம் விடுகிறார், அவர் நான் என்ன பண்ணுறேன், என்ன போகிறேன், என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அவர் என்னை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அவர் என்னை வேவ் பார்க்குறாரு, அவர் என்னை வாட்ச் பண்ணுறாரு அப்படின்லாம். ஸோ அதை அவர் என்னை நோட்டம் விடுகிறார் அப்படின்னு அர்த்தம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஹி இஸ் ஸ்பையிங் ஆன் மீ, ஹி இஸ் ஸ்பையிங் ஆன் மீ அப்படின்னா அவர் என்ன வேவ் பார்க்குறாரு, அவர் என்ன நோட்டம் விடுறாரு அப்படின்னு அர்த்தம். ஸ்பை அப்படின்னா வாட்ச் பண்ணுறது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் வாட்ச் பண்ணுவாங்களா, அது பேர் ஸ்பை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் ஏன் என்று கேட்கலாமா, நான் ஏன்னு கேட்கலாமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம், மே ஆஸ்க் யூ ஒய், நான் உங்கள்கிட்ட ஏன்னு கேட்கலாமா, உங்களுக்கு அந்த ரீசன் என்னன்னு கேட்கலாமா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு மே ஆஸ்க் யூ ஒய், நான் ஏன்னு கேட்கலாமா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அடிக்கடி ஷாப்பிங் போவேன், நான் வந்து ஒரு ஷாப்பஹாலிக் அப்படின்னா ஷாப்பிங்க்கு அடிக்ட் ஆகிறவங்கள ஷாப்பஹாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ எம் ஷாப்பஹாலிக் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா ஐ கோ ஷாப்பிங் ஆஃபன், ஐ கோ ஷாப்பிங் ஆஃபன் அப்படின்னா நான் அடிக்கடி ஷாப்பிங் போவேன், ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு சிலிர்க்கிறது, எனக்கு சிலுக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம், ஐ எம் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ், ஐ எம் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ், கூஸ் பம் அப்படின்னா சிலுக்கிறதுக்கு கூஸ் பம் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னா எனக்கு சிலுக்குது அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. என்னிடம் என்ன வேண்டுமானாலும் கேள், என்கிட்ட என்ன வேணால் கேளு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாம் நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்குமா, நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், கெஸ் பண்ணுங்கள். Will everything happen as we think? Will everything happen as we think? Will everything happen அப்படின்னா எல்லாம் நடக்குமா, as we think நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்குமா, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் காலையிலிருந்து கால் பண்ணவில்லை, நீ ஏன் காலையிலிருந்து காலே பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி கேட்கலாம், why haven't you called since morning, why haven't you called since morning, why haven't you called அப்படின்னா நீ ஏன் கால் பண்ணல, since morning அப்படின்னா காலையிலிருந்து. ஸோ அந்த இருந்து அப்படிங்கிறதுக்கு இங்கே since யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது உனக்கு தேவையில்லாத விஷயம், இது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், இட்ஸ் நன் ஆஃப் யோர் பிஸ்னஸ், இட்ஸ் நன் ஆஃப் யோர் பிஸ்னஸ், இட்ஸ் நன் ஆஃப் யோர் பிஸ்னஸ் அப்படின்னா இது உனக்கு தேவையில்லாத விஷயம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், 3 நாட்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் போய்விடும், 3 நாள் தானே கண்ணிமைக்கிற நேரத்தில் போயிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், 3 days will pass by in a blink, 3 days will pass by in a blink, blink அப்படின்னா நம்ம கண்ணிமைப்போம் இல்லையா. ஸோ அதான் blink. ஸோ 3 days will pass அப்படின்னா 3 நாள் போயிடும், by in a blink அப்படின்னா கண்ணிமைக்கிற நேரத்தில், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன்,
நீ குளிக்கவில்லையா, நீ குளிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டின்ட் யூ டேக் அ ஷவர், டின்ட் யூ டேக் அ ஷவர், ஷவர் அப்படின்னா குளிக்கிறது. ஸோ டின்ட் யூ டேக் அ ஷவர் அப்படின்னா நீ குளிக்கலையா, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் இப்போதெல்லாம் நிறைய கோபப்படுகிறான், அவன் இப்பெல்லாம் அதிகமாக கோவப்படுறான், எல்லாத்துக்கும் கோவப்படுறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He gets angry a lot these days. He gets angry a lot these days. He gets angry அப்படின்னா அவன் கோவப்படுறான், a lot அப்படின்னா நிறைய, these days அப்படின்னா இப்போலாம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இதில் தலையிடாதே, நீ இதில் தலையிடாதே, இதில் தலையிடாதீங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't get involved in this. Don't get involved in this. Involve அப்படின்னா தலையிடுறது. ஸோ don't get involved அப்படின்னா தலையிடாதீங்க in this இதில், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், பிரச்சனையை தெளிவா சொல்லு, என்ன பிரச்சனைன்னு தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? எக்ஸ்பிளைன் த இஷ்யூ கிளியர்லி. எக்ஸ்பிளைன் த இஷ்யூ கிளியர்லி. கிளியர்லி அப்படின்னா தெளிவா, எக்ஸ்பிளைன் அப்படின்னா சொல்லு, விளக்கமா சொல்லு. எக்ஸ்பிளைன் த இஷ்யூ, இஷ்யூனா பிரச்சனை, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தங்குவதற்கு இடம் இல்லை, எனக்கு தங்குறதுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் நோ பிளேஸ் டு ஸ்டே. ஐ ஹாவ் நோ பிளேஸ் டு ஸ்டே. ஐ ஹாவ் நோ பிளேஸ் அப்படின்னா எனக்கு இடம் இல்லை, எதுக்கு தங்குறதுக்கு, டு ஸ்டே, ஸ்டேனா தங்குறது, ஓகேவா. அவள் உன்னிடமும் கேட்கவில்லையா, அவ உன்கிட்டையும் கேட்கலையா அப்படின்னு, இது செய்யறேன்னா அவ உன்கிட்டையும் கேட்கலையா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி கேட்கலாம்? Didn't she ask you to? Didn't she ask you to? Didn't she ask you அப்படின்னா அவ உன்கிட்ட கேட்கலையா, டு அப்படின்னா உன்னிடம், உன்கிட்டையும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு டு, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னை காத்திருக்க வைப்பதற்காக மன்னித்து விடுங்கள், உங்களை காத்திருக்க வைக்கிறதுக்காக மன்னிச்சிடுங்க, உங்க வெயிட் பண்ண வைக்கிறதுக்காக மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? சாரி ஃபார் கீப்பிங் யூ வெயிட்டிங். சாரி ஃபார் கீப்பிங் யூ வெயிட்டிங். ஸோ இதுவே உன்னை காத்திருக்க வைத்ததற்காக சாரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுவோம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் அதை செய்ய வேண்டும் என்று செய்யவில்லை, நான் அதை அந்த அர்த்தத்தில் செய்யவில்லை அப்படின்னா சொல்லலாம், அதை அந்த அர்த்தத்தில் செய்யலை அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I didn't mean to do that. I didn't mean to do that. I didn't mean அப்படின்னா நான் அப்படி பண்ணல, to do that அப்படி செய்யணும்னு நான் செய்யலை, ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று அப்படி செய்யவில்லை, நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு அப்படி பண்ணல அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா. சாதாரண எப்படி சொல்லலாம்? I didn't mean to hurt you. I didn't mean to hurt you. hurt அப்படின்னா கஷ்டப்படுத்துறது. ஸோ I didn't mean to hurt you, நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு செய்யலை, ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், இதை நேரத்திற்கு முடிக்காததற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், நான் இதை கரெக்டான டயத்துக்கு முடிக்காததுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எங்க எப்படி சொல்லலாம்? ஐ apologize for not finishing it on time. I apologize for not finishing it on time. I apologize அப்படின்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் சாரி கேட்டுக்கிறேன். எதுக்கு? for not finishing it, இதை முடிக்காததுக்காக. எப்போ முடிக்காததுக்காக? on time, கரெக்டான நேரத்துக்கு முடிக்காததுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், நான் இந்த நேரத்திற்கு உங்களை அழைப்பதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ ஏதோ எமர்ஜென்சியாக யாருக்கோ கால் பண்ணுறீங்க, கால் பண்ணிட்டு இந்த டயத்துக்கு கால் பண்ணுறதுக்கு சாரி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. சாதாரண எப்படி சொல்லலாம்? ஐ apologize for calling you at this time. I apologize for calling you at this time. I apologize அப்படின்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். for calling you, உங்களுக்கு கால் பண்ணுறதுக்காக, at this time, இந்த நேரத்துக்கு உங்களுக்கு கால் பண்ணுறதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஓகேவா. இது எல்லாமே என்னுடைய தவறு தான், இது எல்லாமே ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It's all my fault. It's all my fault. Or we can say it's totally my fault. It's totally my fault. Fault அப்படின்னா தவறு. So it's totally my fault அப்படின்னா முழுக்க முழுக்க ஏன் தப்பு தான், இது எல்லாமே ஏன் தப்பு தான், ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு தெரியாமல் நான் இதை செய்திருக்கிறேன், உனக்கு தெரியாம நான் அதை செஞ்சுட்டேன், உனக்கு தெரியாம நான் இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சாதாரண இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I've done it without you knowing. I've done it without you knowing. I've done it அப்படின்னு நான் அதை செஞ்சிருக்கேன், நான் செஞ்சுட்டேன். without you knowing, உனக்கு தெரியாம நான் அதை செஞ்சுட்டேன், ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், இதுவே எனக்கு தெரியாமல் செய்யாதே, எனக்கு தெரியாம இதை செய்யாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், அவர்களுக்கு தெரியாமல் நீ ஏன் இதை செய்தாய், அவங்களுக்கு தெரியாம நீ ஏன் செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why did you do without them knowing? Why did you do without them knowing? Why did you do, நீ ஏன் செஞ்ச. without them knowing, அவங்களுக்கு தெரியாம, them அப்படின்னா அவங்களுக்கு, ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், உங்களிடம் கேட்காமல் நான் இதை செய்து விட்டேன், உங்கள்கிட்ட கேட்காம நான் இதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சாதாரண எப்படி சொல்லலாம்? I've done it without asking you. I've done it without asking you. I've done it அப்படின்னு நான் இதை செஞ்சுட்டேன், without asking you, உங்கள்கிட்ட கேட்காம, ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், அவர்களிடம் கேட்காமல் நீ இதை செய்வாயா,
அவங்கள்ட்ட கேட்காம நீ இதை செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வில் யூ டூ இட் வித்தவுட் ஆஸ்கிங் தம்? வில் யூ டூ இட், நீ இதை செய்வியா வித்தவுட் ஆஸ்கிங் தம், அவங்கள்ட்ட கேட்காம. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், தாமதமாக பதில் அனுப்பியதற்கு வருந்துகிறேன். லேட்டாக பதில் சொன்னதுக்கு சாரி அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? சாரி ஃபார் த டிலே ரெஸ்பான்ஸ். சாரி ஃபார் த டிலே ரெஸ்பான்ஸ். ரெஸ்பான்ஸ் அப்படின்னா பதில் சொல்கிறது, டிலே ரெஸ்பான்ஸ் அப்படின்னா தாமதமாக பதில் சொன்னதுக்காக சாரி. ஓகேவா? ஸோ இதை வேறு விதமாகவும் சொல்லலாம். அது எப்படின்னா சாரி ஃபார் த லேட் ரிப்ளை. சாரி ஃபார் த லேட் ரிப்ளை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், தாமதமாக வந்ததற்காக மன்னித்து விடுங்கள். லேட்டாக வந்ததுக்காக சாரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? சாரி ஃபார் பீயிங் லேட். சாரி ஃபார் பீயிங் லேட். பீயிங் லேட் அப்படின்னா லேட்டாக வர்றதுக்காக சாரி ஃபார் பீயிங் லேட். ஸோ இதுவே நான் ரூடாக இருக்கிறதுக்காக சாரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? சாரி ஃபார் பீயிங் ரூட். ஸோ நான் ரூடாக இருக்கிறதுக்காக சாரி. சாரி ஃபார் பீயிங் ரூட். ஸோ நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுக்காக சாரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நாளைக்கு அங்கே யார் இருப்பா? நாளைக்கு அங்கே யார் இருப்பா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹூ வில் பி தேர் டுமாரோ. ஹூ வில் பி தேர் டுமாரோ. ஹூ அப்படின்னா யாரு, வில் பி தேர், வில் பி அப்படின்னா இருப்பா, தேர் அங்கே, டுமாரோ நாளைக்கு, யாரு நாளைக்கு அங்கே இருப்பா. ஹூ வில் பி தேர் டுமாரோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? அவங்க ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க? அவங்க ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஒய் ஆர் தே ஃபைட்டிங். ஒய் ஆர் தே ஃபைட்டிங். ஒய் ஆர் தே ஃபைட்டிங். ஃபைட் அப்படின்னா சண்டை போடுறது. ஸோ ஒய் ஆர் தே ஃபைட்டிங் அப்படின்னா அவங்க ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க? ஒய் ஆர் தே ஃபைட்டிங். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ என்னை எதையுமே பண்ண விட மாட்ட. நீ என்ன எதையுமே பண்ண விட மாட்ட. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ நெவர் லெட் மீ டூ எனிதிங். யூ நெவர் லெட் மீ டூ எனிதிங். யூ நெவர் லெட் மீ டூ அப்படின்னா நீ என்ன பண்ண விடவே மாட்ட. எனிதிங் அப்படின்னா எதுவும், நீ என்ன எதுவுமே பண்ண விட மாட்ட. யூ நெவர் லெட் மீ டூ எனிதிங். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் கடைக்கு போகணுமா? நான் கடைக்கு போகணுமா? நான் அங்கே போகணுமா? நான் கடைக்கு போகணுமா? நான் ஸ்கூலுக்கு போகணுமா அப்படின்லாம் கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டு ஐ ஹாவ் டு கோ டு ஸ்கூல். டு ஐ ஹாவ் டு கோ டு ஸ்கூல். நான் ஸ்கூலுக்கு போகணுமா? டு ஐ ஹாவ் டு நான் பண்ணணுமா? கோ டு ஸ்கூல் ஸ்கூலுக்கு போகணுமா? டு ஐ ஹாவ் டு கோ டு ஷாப். நான் கடைக்கு போகணுமா? ஷாப் அப்படின்னா கடை. ஸோ டு ஐ ஹாவ் டு கோ டு ஷாப். நான் கடைக்கு போகணுமா? நான் அங்கே போகணுமா? டு ஐ ஹாவ் டு கோ டு தேர். நான் அங்கே போகணுமா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எப்படி இதை பண்ணுறன்னு எனக்கு தெரியலை. நீ எப்படி இதை பண்ணுறன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ ஹவ் யூ டூ இட். ஐ டோன்ட் நோ ஹவ் யூ டூ இட். ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியலை. ஹவ் யூ டூ இட் நீ எப்படி இதை பண்ணுறன்னு. ஐ டோன்ட் நோ ஹவ் யூ டூ இட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எப்படி இதை பண்ணுனன்னு எனக்கு தெரியலை. நீ எப்படி இதை பண்ணுனன்னு எனக்கு தெரியலை. நீ எப்படி இதை செஞ்சேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ ஹவ் யூ டிட் இட். ஐ டோன்ட் நோ ஹவ் யூ டிட் இட். ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியலை. ஹவ் யூ டிட் இட் நீ எப்படி இதை பண்ணுனன்னு. ஓகேவா? இதுவே நீ இதை எப்படி பண்ணுனன்னு எனக்கு தெரியும். நீ இதை எப்படி பண்ணுனன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் எங்கேயோ கிளம்பிட்டுருக்கீங்க. ஸோ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி அம்மா கேட்டாங்கன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறோமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் கோயிங் அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் கோயிங் அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் கோயிங் அவுட் நான் வெளியில் போகிறேன். அவுட் அப்படின்னா வெளியில். ஐ எம் கோயிங் அப்படின்னா நான் போகிறேன். ஐ எம் கோயிங் அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் என்னோட நண்பர்களுடன், என் ஃப்ரெண்ட்ஸோட நான் வெளியில் போகிறேன். ஐ எம் கோயிங் அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எல்லாருமே அங்கே இருப்பாங்க. எல்லோருமே அங்கே இருப்பாங்க. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரி ஒன் வில் பி தேர். எவ்ரி ஒன் வில் பி தேர். எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லோருமே, ஒவ்வொருவருமே. வில் பி தேர் அங்கே இருப்பாங்க. எவ்ரி ஒன் வில் பி தேர். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஜெயிலில் இருக்க மாதிரி இருக்குது. நீ எனக்கு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுற. நான் ஜெயிலில் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் லைக் ஐ எம் இன் ப்ரிசன். இட்ஸ் லைக் ஐ எம் இன் ப்ரிசன். ப்ரிசன் அப்படின்னா ஜெயில். ஓகேவா? ஸோ இட்ஸ் லைக் அது மாதிரி இருக்குது. ஐ எம் இன் ப்ரிசன்னா ஜெயிலில் இருக்க மாதிரி இருக்குது. இட்ஸ் லைக் ஐ எம் இன் ப்ரிசன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்னை பாதுகாக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறேன். நான் உன்னை பாதுகாக்க தான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் ட்ரையிங் டு ப்ரொடெக்ட் யூ. ஐ எம் ட்ரையிங்
டு ப்ரொடெக்ட் யூ ஐ எம் ட்ரையிங் நான் முயற்சி பண்ணுறேன் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். டு ப்ரொடெக்ட் பாதுகாக்கிறதுக்கு. யூ ஒன்றை நான் ஒன்றை பாதுகாக்க தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். ஐ எம் ட்ரையிங் டு ப்ரொடெக்ட் யூ. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒன்றை வெளியில் துரத்திடுவேன், நான் ஒன்றை வெளியில் விரட்டிடுவேன், நான் ஒன்றை வெளியில் துரத்திடுவேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் சேஸ் யூ அவுட். ஐ வில் சேஸ் யூ அவுட் அப்படின்னா நான் ஒன்றை துரத்திடுவேன், நான் ஒன்றை வெளியில் துரத்திடுவேன். ஐ வில் சேஸ் யூ அவுட். இது வேறு விதமாகவும் சொல்லலாம். அது எப்படின்னா ஐ வில் டிரைவ் யூ அவே. ஐ வில் டிரைவ் யூ அவே. டிரைவ் யூ அப்படின்னாலும் உன்னை துரத்திடுவேன். ஐ வில் டிரைவ் யூ அவே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு மற்றவங்கள பற்றிலாம் கவலை இல்லை, எனக்கு மற்றவங்கள பற்றிலாம் கவலை இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் கேர் அபவுட் அதர்ஸ். ஐ டோன்ட் கேர் அபவுட் அதர்ஸ். ஐ டோன்ட் கேர் அப்படின்னா எனக்கு கவலை இல்லை, நான் மற்றவங்கள பற்றி கவலைப்பட மாட்டேன். ஐ டோன்ட் கேர் அபவுட் அதர்ஸ் அப்படின்னா மற்றவங்கள பற்றி, நான் மற்றவங்கள பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன். ஐ டோன்ட் கேர் அபவுட் அதர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிடு. தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஈட் சம்திங் பிஃபோர் யூ ஸ்லீப். ஈட் சம்திங் பிஃபோர் யூ ஸ்லீப். ஈட் அப்படின்னா சாப்பிடு, சம்திங் அப்படின்னா ஏதாவது. ஸோ ஏதாவது சாப்பிடு. பிஃபோர் யூ ஸ்லீப் தூங்குறதுக்கு முன்னாடி. ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிடு. ஈட் சம்திங் பிஃபோர் யூ ஸ்லீப். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. நான் வேலையாக இருக்கேன், என்னால் இப்போது வர முடியாது. நான் வேலையாக இருக்கேன், என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் பிஸி, ஐ காண்ட் கம். ஐ எம் பிஸி, ஐ காண்ட் கம். ஐ எம் பிஸி அப்படின்னா நான் வேலையாக இருக்கேன். ஐ காண்ட் கம் என்னால் வர முடியாது. நான் வேலையாக இருக்கேன், என்னால் வர முடியாது. ஐ எம் பிஸி, ஐ காண்ட் கம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் வீட்டில் தனியாக இருக்கேன். நான் வீட்டில் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் அலோன் அட் ஹோம். ஐ எம் அலோன் அட் ஹோம். ஐ எம் அலோன் அப்படின்னா நான் தனியாக இருக்கேன். அட் ஹோம் வீட்டில், நான் வீட்டில் தனியாக இருக்கேன். ஸோ இதுவே நான் இங்கே தனியாக இருக்கேன், நான் இங்கே தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் அலோன் ஹியர். ஐ எம் அலோன் ஹியர். நான் இங்கே தனியாக இருக்கேன். ஸோ இதுவே அவன் அங்கே தனியாக இருப்பான், அவன் அங்கே தனியாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹீ வில் பி அலோன் தேர். ஹீ வில் பி அலோன் தேர். ஹீ அப்படின்னா அவன், வில் பி அலோன் தனியாக இருப்பான், தேர் அங்கே, அவன் அங்கே தனியாக இருப்பான். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு நல்லாவே அவளை தெரியும். அவளை எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நோ ஹர் வெரி வெல். ஐ நோ ஹர் வெரி வெல். ஐ நோ ஹர் எனக்கு அவளை தெரியும். வெரி வெல் அப்படின்னா நல்லாவே, ரொம்ப நல்லாவே, எனக்கு அவளை ரொம்ப நல்லாவே தெரியும். ஐ நோ ஹர் வெரி வெல். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நேற்று வரையும் அவன் எங்கள் கூட தான் இருந்தான். நேற்று வரையும் அவன் எங்கள் கூட தான் இருந்தான், இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹி வாஸ் வித் அஸ் அன்டில் எஸ்டர்டே. ஹி வாஸ் வித் அஸ் அன்டில் எஸ்டர்டே. ஹி வாஸ் அவன் இருந்தான், வித் அஸ் எங்கள் கூட தான், அவன் எங்கள் கூட இருந்தான். அன்டில் எஸ்டர்டே நேற்று வரைக்கும், நேற்று வரைக்கும் அவன் எங்கள் கூட தான் இருந்தான். ஹி வாஸ் வித் அஸ் அன்டில் எஸ்டர்டே. நான் நாளைக்கு வரையும் இங்கே தான் இருப்பேன். நான் நாளைக்கு வரையும் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will be here until tomorrow. I will be here until tomorrow. I will be here நான் இங்கே இருப்பேன். until tomorrow நாளைக்கு வரையும், நாளைக்கு வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். அவன் நாளைக்கு தான் போவான், அவன் நாளைக்கு போகிறான், அவன் நாளைக்கு போகிறான், நாளைக்கு கிளம்புறான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is leaving tomorrow. He is leaving tomorrow. He is leaving அப்படின்னா அவன் கிளம்புறான். tomorrow நாளைக்கு, அவன் நாளைக்கு கிளம்புறான். He is leaving tomorrow. ஸோ இதுவே அவன் நாளைக்கு கிளம்புறானா, அவன் நாளைக்கு கிளம்புறானா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம நினச்ச மாதிரி அவன் கெட்டவன்லாம் இல்லை. நம்ம நினச்ச மாதிரி அவன் கெட்டவன்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is not bad as we thought. He is not bad as we thought. He is not bad அப்படின்னா அவன் கெட்டவன் இல்லை. as we thought நம்ம நினச்ச மாதிரி, நம்ம நினச்ச மாதிரி அவன் கெட்டவன் இல்லை. He is not bad as we thought. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனுக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியலை. அவனுக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He doesn't know how to behave. He doesn't know how to behave. He doesn't know அப்படின்னா அவனுக்கு தெரியலை, அவனுக்கு தெரியாது. how to behave எப்படி நடந்துக்கணும்னு அவனுக்கு தெரியாது. He doesn't know how to behave. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம்.
எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதா, எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டோன்ட் யூ நோ ஹவு டு பிஹேவ், டோன்ட் யூ நோ ஹவு டு பிஹேவ், டோன்ட் யூ நோ உனக்கு தெரியாதா, ஹவு டு பிஹேவ் எப்படி நடந்துக்கணும்னு, எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடலை, நான் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I haven't eaten anything since morning. I haven't eaten anything since morning. I haven't eaten anything அப்படின்னா நான் எதுவுமே சாப்பிடலை. since morning காலையிலிருந்து, நான் காலையிலிருந்து எதுவுமே சாப்பிடலை. I haven't eaten anything since morning. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அதை ஒத்துக்கிட்டேன், நான் அதை ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I accepted that. I accepted that. I accepted அப்படின்னா நான் ஒத்துக்கிட்டேன், நான் ஏற்றுக்கிட்டேன். that அதை, நான் அதை ஏற்றுக்கிட்டேன். ஸோ இதுவே நீ அதை ஒத்துக்குவியா, நீ அதை ஏற்றுக்குவியா, இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? will you accept that, will you accept that, நீ அதை ஏற்றுக்குவியா, will you accept that. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கதவை தட்டாத, கதவை தட்டாத, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? don't knock the door, don't knock the door. knock அப்படின்னா தட்டுறது. ஸோ don't knock the door அப்படின்னா கதவை தட்டு, நம்ம கதவை அப்படி தட்டுவோம் இல்லையா. ஸோ அப்படி நம்ம முட்டியை வச்சு, ஸோ அதுக்கு தான் knock. ஸோ don't knock the door அப்படின்னா கதவை தட்டாத. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அங்கே எனக்குன்னு யாருமே இல்லை, அங்கே எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? no one was there for me, no one was there for me, no one was there அப்படின்னா யாருமே அங்கே இல்லை. for me எனக்காக, எனக்காக அங்கே யாருமே இல்லை. இதுவே உனக்காக அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, உனக்காக அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.